வணக்கம். நம்ம கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அது வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குன்றதுனால தான் ஒரு ப்ராப்ளமோட கட் பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்ததாக அதிலே ரெண்டாவது ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா த மீன் லைஃப் டைம் ஆஃப் எ சாம்பிள் ஆஃப் 169 லைட் பல்ப்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை எ கம்பெனி இஸ் ஃபவுண்ட் டு பி 1350 ஹவர்ஸ் with a standard deviation of 100 hours. Establish 90% confidence limits within which the mean lifetime of light bulb is expected to lie is இந்த நாளில் இது. அதாவது 90% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான் இந்த நாளில் இது. இப்போ சாம்பிள் ஆஃப் 169 என் வந்து கொடுத்துட்டாங்க 169. இந்த மீன் லைஃப் டைம் ஆஃப் எ சாம்பிள் ஆஃப் 169 லைட் பல்ப்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை எ கம்பெனி இஸ் found to be 1350. பாருங்க, மீன் லைஃப் டைம் ஆஃப் எ சாம்பிள் ஆஃப் 169. இந்த மீன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1350ன்னு எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க. ஸோ 90% கான்ஃபிடன்ஸ் லிமிட் வேணும். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க 100 ஹவர்ஸ். சார் இந்த 100 ஹவர்ஸ் மினிட்ஸாக நீங்கள் கேல்குலேட் பண்ண சொல்லி ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க. இல்லை, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹவர்ஸ்லேருந்து இங்கேயும் ஹவர்ஸில் இருந்தால் நீங்கள் மினிட்ஸுக்கு கால்குலேட் பண்ண வேணாம். ஒன்று மினிட்ஸ்லேயும் இன்னொன்று ஹவர்லேயும் இருந்தால் தான் நீங்கள் மினிட்ஸுக்கு ரெண்டுத்தையும் மாற்றிக்கணும். ஓகேவா? சரி, இப்போது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பிள் சைஸ் என் கொடுத்துருக்காங்க 169, ரைட். மீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார். இதுதான் சொல்லியிருக்காங்களே, த மீன் லைஃப் டைம் ஆஃப் எ சாம்பிள் ஆஃப் 169 லைட் பல்ப்ஸ் மேனுஃபேக்சர் பை எ கம்பெனி இஸ், த மீன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1350 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதான் டைரெக்டாக நான் எடுக்கிறேன். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1350. சரி, சாம்பிள் ஆஃப் சொன்னதுனால சாம்பிள் சைஸ் தெரிஞ்சிருச்சு, மீன் சொன்னதுனால இதுவும் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன கேள்வினா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க சிக்மா வந்து 100 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் தெரிஞ்சிருச்சு. 90% கான்ஃபிடன்ஸ் லிமிட்னா அப்போ 100 மைனஸ் 90 ஈக்குவல் டு 10னா அப்போ 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டால் 10% சொல்லணும். சரி, 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இசட் ஆல்ஃபா பை 2 வேல்யூ என்ன, 10%க்கு 1.645. ஓகே, மனப்படமாக தெரியணும். சரிங்க சார், 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார், 2.58. இப்போ நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். 2% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார், 2.33. ஓகே, சரி. இப்போ அடுத்தது 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருக்கேன் 1.96. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா சார்? கொடுக்க மாட்டாங்க. இப்போ 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்தால் அது 100லேருந்து கொடுத்துருக்கிற கான்ஃபிடன்ஸ் லிமிட் எத்தனை பர்சன்டேஜ் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கேட்குறாங்களோ அதை கழிச்சிட்டு ரிமைனிங் வர்றது எவ்வளோன்னு பாருங்கள். 100லேருந்து கழிக்கணும். அதுதான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போது இதுக்கு வந்து இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இதோ பாருங்கள் 1.645. ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். 2 டைல் டெஸ்ட் எதுவாக இருந்தாலும் இதுதான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, சரி. சிக்மா கிடச்சிருச்சு, எக்ஸ் பார் கிடச்சிருச்சு, என் கிடச்சிருச்சு. இப்போ கான்ஃபிடன்ஸ் லிமிட் சொல்லிடலாம் இல்லையா. கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மில் என்ன, confidence limit x bar plus or minus z modulus z alpha by 2 into sigma by root n. ஓகே, x bar எவ்வளோ 1350. ரொம்ப கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் போதும். z alpha by 2 எவ்வளோ 1.645. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறோம். அதான் இன்ட்டு இது வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய இசட் ஆல்ஃபா பை 2 வேல்யூ இது. ஓகே, 1.645 இன்ட்டு சிக்மா வந்து 100 பை ரூட் என் வந்து 169, ரைட். 1350 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.645 இன்ட்டு 100 பை 169 ரூட் எடுத்தால் 13, ரைட். 1350 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.645 இன்ட்டு இந்த டிவிஷன் தெரியும் இல்லையா, ஈஸி. நீல் டிவிஷன், லாங் டிவிஷன் போட்டும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த வே வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி பார்க்க டைம் இல்லாதனால நான் அப்படியே போடுறேன். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 100 by 13, கால்குலேட்டர் நாட் அலவுட். 100 by 13 வந்து எவ்வளோ வருதுன்னா 7.69. 3 டிஜிட் எழுதுங்க, 7.692. ஓகே, இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 1350 plus or minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ
ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 பாயிண்ட், நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், 12.653. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுற ஆன்சர், அடுத்தது ப்ளஸ் பண்ணுற ஆன்சர். இது ரெண்டு இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஃபஸ்ட் மைனஸ் பண்ணிடலாம். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண வர வேல்யூ இங்கே, இதையும் ஆட் பண்ணி வர வேல்யூ இங்கே. ஓகே, சரி, இப்போது ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறேன். 1350. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியேவும் போடலாம், டைம் ஆகுன்றதுனால அப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அடுத்தது 12.653. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1337.347, கமா, அடுத்தது ப்ளஸ் பண்ணுறதை நான் போடுறேன் 1350. நல்லா நிதானமாக செய்யணும். இந்த மாதிரி இடங்களில் நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு. தியரி பார்ட் நிறைய அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நிச்சயமாக நல்ல டைம் கிடைக்கும். ப்ளஸ் 12.653. ஸோ நமக்கு வந்து 1362.653. இதுதான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸாக கிடைக்குது. இப்போ இது எந்த ஆப்ஷன் பார்க்குறோம் பாருங்கள், 1337.347. இதிலிருந்து ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு இந்த 7 விட்டுடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஷூட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து செகண்ட் வேல்யூ பாருங்கள், செகண்டு 1362.65. எஸ், செகண்ட் வந்து ஷூட் ஆகுது. அப்போது ஏ தான் ஆப்ஷன் கரெக்ட். மற்றதெல்லாம் பாருங்களேன், அப்படியே எதுவும் ஷூட்டபிள் இல்லை. ரைட், ரொம்ப ஈஸி, ஆப்ஷன் ஏ. இப்போ இதில் என்ன டஃப்பு சார், எனக்கு டிவைட் பண்ண தெரியல, மல்டிப்ளை பண்ண தெரியல அப்படி சொல்லக்கூடாது. நிதானமாக செய்ய தெரியணும். நிதானமாக செய்ய தெரியணும் இல்லையா? நான் இப்போ கால்குலேட்டர் வந்து சீக்கிரமாக போட்டுட்டேன், இல்லை லேட் ஆகும். இப்போ இதை டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இப்படி போட்டுடலாம் இல்லையா? 13 வந்து வெளியே, 100 வந்து உள்ளே, இப்படி போட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். இப்படியும் போடலாம், டைரெக்டாகவும் அப்படியே கட் பண்ணலாம், அப்படி தெரிஞ்சவங்களும் போடுங்க. இப்போது கட் பண்ணி போட்ட ஆன்சர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கால்குலேட்டர் நாட் அலோட எக்ஸாமில். ஸோ மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் என்ன செய்வாங்க தெரியுமா? எளிமையாக டக்குன்னு போடுற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி. இப்போ ஒரு 1 மார்க்னால் அதுக்குண்டான டைம் ஸ்பேஸ் தான் அதுக்கு தரணும் இல்லையா? ஸோ இது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிங்க. அவங்க கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ இது வந்து டிஜிட் பாயிண்டில் வர்றதுனால நான் கால்குலேட் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் அப்படியேவும் செய்யலாம் வித்தவுட் கால்குலேட்டர். நமக்கு தெரியும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாமெல்லாம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், எ மிஷின் ப்ரொடியூசஸ் எ காம்பனண்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் வித் எ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 1.6 சென்டிமீட்டர். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க 1.6ன்னு. இன் லென்த் எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 64 காம்பனன்ட்ஸ். பாருங்கள், சாம்பிள் ஆஃப் 64 காம்பனன்ட்ஸ். அப்போ n கிடச்சிருச்சு 64. சிக்மா பாருங்கள் 1.6 was selected from the output and this sample has a mean length of 90 cm. mean length கொடுத்துருக்காங்க, x bar கொடுத்துருக்காங்க. The customer will reject the part if it is either less than 88 cm or more than 92 cm. Then 95% confidence interval for the true mean length of all the components is இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்கள், 95% confidence interval for the true mean length of all the components is என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.6, சிக்மா வந்து 1.6. ஓகே, நமக்கு வந்து சிக்மா கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சாம்பிள் ஆஃப் 64 காம்பனன்ட்ஸ் n கொடுத்துட்டாங்க. n வந்து எவ்வளோ? 64. சரி, மீன் லென்த் ஆஃப் 90 சென்டிமீட்டர். இந்த பாருங்கள், மீன் லென்த் ஆஃப் 90 சென்டிமீட்டர். எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 90. ரைட். இப்போது அடுத்தது 92% கான்ஃபிடன்ஸ் லிமிட் தான் கேட்குறாங்க, இன்டர்வல் தான் கேட்குறாங்க. அப்போ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ Z ஆல்ஃபா பை 2 நமக்கு என்ன வருது? 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு 1.96 இல்லையா? ரைட். சரி, இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறோம். கான்ஃபிடன்ஸ் லிமிட், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், கான்ஃபிடன்ஸ் லிமிட் ரெண்டும் ஒன்று தான். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2. இதுக்கு மாடுலஸும் கொடுப்பாங்க, எப்படியும் போடலாம், இன்ட்டு சிக்மா பை ரூட் n.
ரைட். இப்போ எக்ஸ் பார் எவ்வளோ 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 எவ்வளோ 1.96 5% எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இல்லையா, அதனால் இது போட்டுருங்க. இன்ட்டு சிக்மா எவ்வளோ 1.6 பை ரூட் என் ரூட் 64 என் வேல்யூ 64. அவங்க தான் கொடுத்துருக்காங்க sample of 64 components was selected from the output and this sample has a mean length of 90 cm. The customer will reject the part of if it is either less than 88 cm or more than 92 cm. Then 95% confidence interval for the true mean length of all the components is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக அவங்க எல்லா டேட்டாவும் கொடுத்துட்றாங்க. ஸோ 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு 1.6 டிவைட் பை 64 ரூட்டு 8. இப்போ இதை கட் பண்ணோன்னா என்ன வரும் 0.2 வரும் இல்லையா. இந்தமாரி சிம்பிளாக தான் கொடுப்பாங்க அவங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பெருசாக வர மாதிரி அப்படியும் கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான இடங்கள் தான் வந்து ஓவர்டேக் பண்ணுற இடங்கள். இப்போ இந்த 0.2வையும் 1.96ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண தெரியும் நமக்கு இல்லையா. மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கணும், அங்கே தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1.96 இன்ட்டு 0.2 இது மல்டிப்ளை பண்ணால் 0.392 வருது. ஸோ 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.392. ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி வர்றது ஃபஸ்ட்டு போட்டுருங்க, ஆட் பண்ணி வர்றது பின்னாடி போடுங்க, ஏன்னா இது இன்டர்வல் இல்லையா. ஸோ 90 மைனஸ் 0.392 ஸோ 89.608 ஒரு 3 டிஜிட் எழுதுங்க. அடுத்தது ப்ளஸ் பண்ணி வர்றதை போட்டுருங்க. 90 ப்ளஸ் இதை அப்படியே ஆட் பண்ண இந்த 0 இருக்கிற இடத்துல 90 வந்துடும். 90.392 இதுதான் நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலாக வருது கொடுத்துருக்குற டேட்டாவுக்கு. சரி 80.608 இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், 89.608 90.392. ஸோ இதில் மோஸ்ட் சூட்டபிள் பார்க்குறோம். 89.89 இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. ஸோ இது வர மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள் 90.392 இருக்குது. ஸோ 90 இதில் இருக்குது. இப்போ 4ல் மோஸ்ட் சூட்டபிள் எது, ஆப்ஷன் ஏ தான். ரைட். நம்ம மோஸ்ட் சூட்டபிளாக ரொம்ப கவனமாக பார்க்கணும். சார் அந்த பாயிண்டில் வர்றதெல்லாம் கொடுக்கலையே, கொடுக்கல தான், ஆனால் மோஸ்ட் சூட்டபிள் நியரஸ்ட் வேல்யூ இது தான் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு. வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் எடுக்க முடியாது பாருங்களேன். நன் ஆஃப் திஸ் இதில் இல்லை, இது எடுக்கவே கூடாது, இது எடுக்கவே முடியாது. இப்போ 90ன்றது ரெண்டாவது வர காம்பனண்ட் இதுதான் வருது, ஃபஸ்ட்லேயே வர 89 தான் வருது, இதுவும் எடுக்க முடியாது, இதுவும் எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். ரைட். அப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பற்றி ஒரு முழுதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா. ரொம்ப ஈஸி தானே. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம் தான் இது பாருங்கள். இதுவும் நான் போட்டிருக்கேன், வீடியோ இருக்குது, அதை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். இப்போ இந்த 3 ப்ராப்ளமும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமோடு அப்படியே கட் பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போ இதெல்லாம் எதுக்கு, நான் காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க முதல்ல டிஎன் செட் அப்ளை பண்ணுங்கள். 55% எம்எஸ்சியில் எடுத்திருந்தால் போதும். நான் 60 அண்ட் அபவ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நோட்டிஃபிகேஷனில் 55% எடுத்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஹாப்பி நியூஸ் நமக்கு. ஸோ இமீடியட்டாக இந்த டிஎன் செட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலேஜ் டிஆர்பி எழுதுங்க. டிஎன் செட்டு பாஸ் பண்ணிடுங்க, காலேஜ் டிஆர்பி பாஸ் பண்ணிடுங்க, வேலை வாங்கிடுங்க. இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படி ஃபிங்கர் டிப்பில் இருப்பீங்க சிலபஸ் நல்லா. இதே போல் சார் நான் டிஎன் செட்டு எழுதாமல் காலேஜ் டிஆர்பி எழுதாமல் பிஜிடிஆர்பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலான் இருக்கேன், அது தப்பு. இதுவும் எழுதுங்க. பிஜிடிஆர்பி கால்ஃபர் வந்ததும் அதுவும் அப்படியே பிக்கப் ஆகிடும். நீங்கள் ஒரு சில யூனிட்ஸ் தான் வேரி ஆகுது, அதை மட்டும் பிஜிடிஆர்பி ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ காலேஜ் டிஆர்பி எழுதுறது ரொம்ப நல்லது, மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் 8778084541 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் டிஎன் செட்டுக்கு போயிட்டுருக்கு. ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. செட்டோடைய ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதிலே எல்லாமே கவர் ஆகிடும். பாலிடெக்னிக் டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அந்த காலேஜ் டிஆர்பி தான் அதிலே வந்துடுது. ஆல்ரெடி பாலிடெக்னிக் டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கன்றவங்க திருப்பி வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து அது ஃபுல்லாக படித்தாலே போதும். காலேஜ் டிஆர்பி சிலபஸும் பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸும் ஈக்குவல். அதே போல் பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து அது தனியாக இருக்குது. ஒரு சில யூனிட்லாம் இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு வரும், ஒரு சில யூனிட்லாம் வந்து பிஜிடிஆர்பிக்கு வராது. ஸோ ரெண்டுத்தையும் எது எதுன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி டோபாலஜி வந்து பிஜிடிஆர்பிக்கு கிடையாது.
இப்போது டிஎன் செட்டுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் இருக்குது. ஸோ டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பிஜி டிஆர்பிக்கும் அந்த காலேஜ் டிஆர்பிக்கும் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும். ஸோ டோபாலஜி வெரி மஸ்ட்டு டிஎன் செட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி நான் மேஜர் ஸ்டாட் 1 2 இருக்கு பாருங்கள், நான் கொடுக்குற வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. ஓஆரும் கொடுக்குறேன், அதுவும் பார்த்துட்டே வாங்க. இதுக்கு சம்மந்தமாக மொத்தமும் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இந்த தேரி பாட்டு ப்ராப்ளம், இந்த செட் 1 செட் 2 ஃபுல் இது பாருங்கள். இது ஃபுல்லாக வாங்கி படிச்சுக்கோங்க போதும். ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த நம்பர் கால் பண்ணி செட்டு டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, அதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது, அதையும் வாங்கிக்கோங்க. பிஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, அதுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் எங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக இந்த டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களா, அதுவே அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்காக இருந்தாலும் ஜஸ்ட் இந்த கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக சண்டே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தட்டி விட்டுகிட்டே இருப்போம். 100-150 கொஸ்டின் தட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஆன்சர் பண்ணினே வாங்க. ஒரு டச்சுக்கு வந்துடுவீங்க. ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சரி, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.